ஆயில் அப்ளை பண்ணா ஹேர் ஃபால் குறையும். இது உண்மையா பொய்யா? ஆயில் எங்க நீங்க அப்ளை பண்றீங்கங்கிறது பொறுத்து. எந்த ஒரு ஹேர் ஆயில்னாலையும் முடி வளர்ச்சி ஏற்படாது. அதனால டாண்ட்ரஃப் அதிகமாகி முடி உதிர்றது தான் அதிகமாகும், பால்ட்னஸ் அதிகமாகும். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதுவும் லாங் ஹேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அது தேவை. ஷார்ட் ஹேர், இப்போ மென் ஷார்ட் ஹேர் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையே இல்லை. ஸ்ப்ளிட்டன்ஸ் கட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஆமாம், ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தால் அப்பப்போ கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்ப்ளிட்டன்ஸை எவ்வளோ தான் கட் பண்ணிகிட்டே இருக்க முடியும்? கட் பண்ண மொத்தத்தில் மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் போயிடும். மென்னுக்கு ஃபாஸ்டராக ஹேர் லாஸ் நடக்கும். ஆமாம், இந்த மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமன் அண்ட் ரொம்ப குயிக், ரொம்ப வேகமாக வரக்கூடியது. அதே இது ஃபீமேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் இஸ் லெஸ் காமன் அண்ட் லேட்டாக வரக்கூடியது. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, லேக் ஆஃப் ஸ்லீப்பு, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இதெல்லாம் வந்து மைனர் ஃபேக்டர்ஸ். இதனாலையும் அவங்களுக்கு சீக்கிரமே வந்து பால்ட்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிகக்காய் இஸ் பெட்டர் தென் ஷாம்பு. இந்த சிகக்காய்ங்கிறது ரொம்ப பல வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மெட்டீரியல். அதுக்கு சிகைக்காய், அதனால தான் சிகக்காய்னு அது பேர் வந்து. சிகைனா முடி, சிகைக்காய் அப்படின்னா இந்த முடியை க்ளீன் பண்ணுறதுக்காக உருவான ஒரு பிளான்ட் டெரிவேட்டிவ். ஆனியன் ஜூஸ் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதெல்லாம் வந்து கெட்ட நாத்தனாரும் பயங்கரமாக எரியும். இந்த ஆனியன் ஜூஸ்க்கும் ஹேர் லாஸ்க்கும் ஹேர் க்ரோத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் சின்ன வெங்காயத்தை தடவு, பெரிய வெங்காயத்தை தடவு, ஆந்திரா வெங்காயத்தை தடவு, இப்படிலாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய அது ஒரு சூடோ சயின்ஸ் டெவலப் ஆகுது. இதெல்லாம் படு முட்டாள்தனம், இதெல்லாம் பண்ணவே கூடாது. அலோபேஷியா ஏரியாட்டா அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். ஹேர் லாஸ் அண்ட் ஹேர் ஃபால் ரிலேட்டடாக நிறைய பேர் நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க சார். அதில் சிலது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் போய் ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஆயில் அப்ளை பண்ணால் ஹேர் ஃபால் குறையும். இது உண்மையா பொய்யா? ஆயில் எங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிறத பொறுத்து. ஓகே. இப்போ ஆயிலை நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணீங்கன்னா அது டாண்ட்ரஃப் அதிகமாகும், ஹேர் ஃபால் கூடும், ஹேர் ஃபால் அதிகமாகும். ஆயிலை வந்து நீங்கள் ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஹேர் பிரேக்கேஜ் ஆகாது, ஹேர் நல்லா பாதுகாக்கப்படும். இன்டெக்ரல் லிப்பிட் லேயர் ஆஃப் தி ஹேர் இருக்கு இல்லையா, அந்த லிப்பிட் லேயரை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய எண்ணெய் படலத்தை இந்த நம்ம மேலே அப்ளை பண்ணுற ஆயிலோ இல்லை சீரமோ இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேரை நல்லா பாதுகாப்பாக, முடி உடையாமல், ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல், ஹேர் பிரேக்கேஜ் வராமல், அந்த ஹேருக்கு அந்த கார்டெக்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கியூட்டிக்கிள்ங்கிற லேயரை ஸ்ட்ரென்தன் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கும். ஸோ நீங்கள் ஹேர் ஆயிலை எங்கே அப்ளை பண்ணுறீங்கிறது முக்கியம். ஸோ ஹேர் ஆயிலை ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த ஒரு ஹேர் ஆயில்னாலையும் முடி வளர்ச்சி ஏற்படாது. அதனால டாண்ட்ரஃப் அதிகமாகி முடி உதிர்றது தான் அதிகமாகும், பால்ட்னஸ் அதிகமாகும். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதுவும் லாங் ஹேர் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் அது தேவை. ஷார்ட் ஹேர், இப்போ மென் ஷார்ட் ஹேர் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையே இல்லை. ஸோ இந்த மரசீப்பு யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. வெரி குட் கொஸ்டின். அதாவது உடன் கோம், இந்த மரசீப்பு வந்து ஹேர் கோம் ஃப்ரிக்ஷனை குறைக்கும். ஓகே. நம்ம சின்ன வயசில் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். இதுலையோ இல்லை ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் பிளாஸ்டிக் சீப்பை வந்து நல்லா தேய்ச்சிட்டு அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பர் கிட்ட கொண்டு போனால் அதை அட்ராக்ட் பண்ணும். அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு பேர். ஸோ அதனால் என்ன ஆகும், நீங்கள் பிளாஸ்டிக் சீப்பு வச்சு இல்லை பிளாஸ்டிக் ப்ரஷ்ஷை வச்சு முடி மேலே நிறைய நேரம் ப்ரஷ் பண்ணும்போது சீவும்போது அது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி டெவலப் ஆகி அது முடியை போய் பிடிச்சிக்கும். அந்த ஹேர் கோம் ஃப்ரிக்ஷன் அதிகமாகும், முடியோடைய பிரேக்கேஜ் அதிகமாகும். ஸோ இந்த ஹேர் கோம் ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு உடன் கோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடன் கோமில் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி டெவலப் ஆகாது. ஸோ அதனால் உடன் கோம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி டெவலப் ஆகாமல், முடி ரொம்ப ஃப்ரிஸி ஆகாமல், முடி ரொம்ப பறக்காமல், அது முடியோடைய ஃப்ரிக்ஷனல் டேமேஜ் ஆகாமல், முடி வந்து ஹேர் பிரேக்கேஜ் ஆகாமல் பாதுகாக்கப்படும். அதே சமயம் நீங்கள் லாங் ஹேர் வச்சுருக்கும் போது கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, இல்லை இந்த நான் ஸ்டிக்கி ஹேர் சீரம்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஹேர் ஆயிலில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கிறது தான் ஹேர் சீரம். ஸோ அதை நீங்கள் முடி மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடன் கோமோ இல்லை ஒரு ப்ராட் டூத் கோம்போ வச்சு கோம் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஸோ ஹேர் கோம் ஃப்ரிக்ஷனை குறைக்கிறது உடன் கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் கட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஆமாம், ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தால் அப்பப்போ கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்ப்ளிட்டன்ஸை எவ்வளோ தான் கட் பண்ணிகிட்டே இருக்க முடியும்? கட் பண்ண மொத்தத்தில் மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் போயிடும். ஸோ இப்போ ஸ்ப்ளிட்டன்ஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து எக்ஸ்டர்னலாக ஹேரில் வரக்கூடிய டேமேஜ். இப்போ நீங்கள் பண்ணுற ஹேரில் பண்ணக்கூடிய
ப்ரொசீஜர்ஸ். அதனால என்ன ஆகும், ஹேருடைய அந்த மேலே இருக்கிற இன்டெக்ரல் லிப்பிட் லேயர் ஆஃப் த ஹேர் அது முதல்ல ஸ்ட்ரிப் அவுட் ஆகிடும். இந்த கண்ட ஷாம்பூலாம் நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக ஆல்கலைனிட்டி அதிகமாக இருக்கிற ஷாம்பூலாம் யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப ட்ரை ஆகி அந்த மேலே இருக்கிற அந்த ஆயிலி லேயர் ஸ்ட்ரிப் அவுட் ஆகிடும். ரெண்டாவது, அந்த ஆயிலி லேயர் போன உடனே கியூட்டிக்கல் டேமேஜ் ஆகும். அந்த கியூட்டிக்கலும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கார்டெக்ஸ் டேமேஜ் ஆகும். அந்த கார்டெக்ஸ் எப்போ டேமேஜ் ஆகுதோ அதான் ஹேருடைய இன்டெக்ரல் பார்ட் வந்து கார்டெக்ஸ் தான். ஹேருக்கு மெயின் ஸ்ட்ரென்த் கொடுக்குறது கார்டெக்ஸ் தான். ஹேருடைய போன் மாதிரி அது. அந்த கார்டெக்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஸ்பிளிட் எண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ அந்த எக்ஸ்டர்னலாக ஹேர் டேமேஜை நம்ம பண்ணாமல் இருந்தோம். இப்போ நீங்கள் மெயினாக அந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணுறீங்க, அடிக்கடி இந்த ஹாட் அயன் வச்சு கோம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும், ஹேர் டை போடுறது, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேரை வந்து டேமேஜ் பண்ணும் எக்ஸ்டர்னலாக. ஸோ அதனாலையும் ஸ்பிளிட் எண்ட்ஸ் வரலாம். ரெண்டாவது முக்கியமான காரணம் ஸ்பிளிட் எண்ட்ஸ் வர்றதுக்கு வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. நம்ம சாப்பிட்ற உணவில் ப்ரோட்டீன்ஸு அயன்லாம் கம்மியாக இருந்துச்சு, கால்சியம்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது மூலமாகவும் இன்டர்னலாக ஹேருடைய அந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன், ஹேர் வந்து கெராட்டின்ங்கிற ப்ரோட்டீனால் உருவாகுது. அந்த ஒரு ஹார்ட் கெராட்டினால் அந்த கெராட்டின் ஸ்ட்ரக்சர் வந்து நான் சரியாக ஃபார்ம் ஆகாமல் அதனாலையும் ஸ்பிளிட் எண்ட்ஸ் வரலாம். ஸோ இந்த நியூட்ரிஷனையும் நம்ம பார்த்துக்கணும், எக்ஸ்டர்னல் டேமேஜ் வராமையும் பார்த்துக்கணும். ஸோ கட் பண்ணுறது மட்டும் ஒரு சொல்யூஷன். கட் பண்ணுறது மட்டும் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து சிகக்காய் இஸ் பெட்டர் தென் ஷாம்பு. இது நல்ல கேள்வி. ஏன்னா இந்த சிகக்காய்ங்கிறது ரொம்ப பல வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மெட்டீரியல். அதுக்கு சிகைக்காய், அதனால தான் சிகைக்காயின்னு அது பேர் வந்து. சிகைனா முடி, சிகைக்காய் அப்படின்னா இந்த முடியை க்ளீன் பண்ணுறதுக்காக உருவான ஒரு பிளான்ட் டெரிவேட்டிவ். ஆனால் இது ஏன் வந்து பிற்காலத்தில் நம்ம யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா அது அசிடிக். நான் சொன்னேன்ல, ஹேரோட pH வந்து 3.5 to 4 அப்படின்னு. இந்த சிகைக்காயோட pH அசிடிக். ஸோ நம்ம நேச்சுரலாக அசிடிக்காக இருக்கக்கூடிய ஹேர் கிளென்சர் வந்து சிகைக்காய் தான். ஆனால் அந்த சீயக்காயில் வரக்கூடிய மிக அதிகமான நெடி, அதனாலையும் இந்த சீயக்காய் இஸ் நாட் அ வெரி குட் கிளென்சர். அது வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆயிலினஸையும் டேண்ட்ரஃபையும் இருக்கக்கூடிய பொல்யூஷனையும், இந்த இப்போ ஸ்கேல்ப் ஆயிலியாக இருக்கிறதுனால எல்லா பொல்யூஷனும் ஹேரில் போய் ஒட்டிக்கும், ஸ்கேல்பில் போய் ஒட்டிக்கும். அதை சீயக்காய் மாதிரி ஒரு மைல்டு புவர் கிளென்சரால் கிளென்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் சீயக்காய் யூஸ் பண்ண முடியலை. அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வகையில் பார்த்தோம்னா சீயக்காய் அசிடிக்காக இருக்கிறதுனால ரொம்ப நல்ல ஒரு மெட்டீரியல், ஒரு நல்ல கிளென்சர். ஆனால் அதோடைய எஃபெக்டிவ்னஸை பற்றி பார்த்தோம்னா இட் இஸ் நாட் அ வெரி எஃபெக்டிவ் கிளென்சர். இட்ஸ் அ வெரி புவர் கிளென்சர். அதனால தான் சீயக்காய் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ இந்த சீயக்காய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்போ அந்த காலத்தில் நம்ம கட்ட வண்டியில் போனோம், நடந்து போனோம். இப்போவும் அப்படி போனால் நம்ம போய் சேர இடத்துக்கு சேரவே முடியாது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் அதே மாதிரி அசிடிக்காக உள்ள ஷாம்பூஸு, நியூட்ரல் பிஹெச்க்கு கீழே உள்ள ஷாம்பூஸு, நல்ல எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணக்கூடியது, ஹேரை டேமேஜ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ அதிலே இப்போ ஷாம்பூலே கண்டிஷனரும் அடிஷ்னலாக இன்பில்ட் கண்டிஷனர் உள்ள ஷாம்பூஸ்லாம் வந்துருச்சு. அதை யூஸ் பண்ணலாம். மென்னுக்கு ஃபாஸ்டராக ஹேர் லாஸ் நடக்கும். ஆமாம், இந்த மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமன் அண்ட் ரொம்ப குயிக், ரொம்ப வேகமாக வரக்கூடியது. அதே இது ஃபீமேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் இஸ் லெஸ் காமன் அண்ட் லேட்டாக வரக்கூடியது. ஆனால் ஃபீமேலுக்கு வந்து உமனுக்கு வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால நிறைய ஹேர் லாஸ் வரும். இப்போ எல்லா உமனும் எனக்கு முடி கொட்டுதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ காரணம் என்ன? எல்லா உமனுக்குமே அயன் டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, எல்லா உமனுமே வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்கங்கிறதான் உண்மை நம்ம ஊரில். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த டிஃப்யூஸ் ஹேர் லாஸ், இந்த மேல் நியூட்ரிஷனல் அலோபேஷியா வரும். ஆனால் மென்னுக்கு வந்து அவங்களுடைய நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் நல்லா இருந்தால் கூட ஆண்ட்ரோஜெனட்டிக், அதாவது அவங்களுடைய மேல் ஹார்மோனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆதிக்கம் வந்து முடியினுடைய வேரில் அதிகமாக இருக்கிறதுனாலையும், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னாலையும், மற்ற சில ஃபேக்டர்ஸ்னாலையும், இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, லேக் ஆஃப் ஸ்லீப்பு, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, இதெல்லாம் வந்து மைனர் ஃபேக்டர்ஸ். இதனாலையும் அவங்களுக்கு சீக்கிரமே வந்து பால்ட்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனியன் ஜூஸ் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதெல்லாம் வந்து கெட்ட நாத்த நாரும் பயங்கரமாக எரியும். இந்த ஆனியன் ஜூஸுக்கும் ஹேர் லாஸ்க்கும் ஹேர் க்ரோத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த காலத்தில் அலோபேஷியா ஏரியேட்டான ஒரு கண்டிஷன் இருக்குது, வட்ட வழுக்கைன்னு பேர். வட்டமாக முடி வந்து உதிர்ந்துடும். அது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதுக்கு அந்த காலத்தில் மருந்துகள்லாம் இல்லாத போது இந்த ஆனியன் ஜூஸு, கார்லிக் ஜூஸ், இந்த மாதிரி இரிட்டன்ட், இப்போ தடவுனவுடனே எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய இரிட்டன்ஸை யூஸ் பண்ணாங்க. அது வந்து கவுண்டர் இரிட்டன்ட் அப்படின்னு பேர். சில ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ்க்கு கவுண்டர் இரிட்டன்ஸ் அப்ளை பண்ணனா அங்கே ஏற்படக்கூடிய அந்த இம்யூனலாஜிக்கல் டேமேஜை அது குறைக்கும் அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதனால் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்து இப்போவும் அதை இன்னும் சின்ன வெங்காயத்தை தடவு, பெரிய வெங்காயத்தை தடவு, ஆந்திரா வெங்காயத்தை தடவு, இப்படிலாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய அது ஒரு சூடோ சயின்ஸ் டெவலப் ஆகுது. இதெல்லாம் படு முட்டாள்தனம், இதெல்லாம் பண்ணவே கூடாது.
அலோபேஷியா ஏரியேட்டா அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். அதை வந்து நீங்கள் இந்த ஆனியன் ஜூஸை தடவிட்டு இருந்தீங்கன்னா அதனால் இருக்கக்கூடிய மற்ற ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ஓகே. ஸோ ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருந்தால் பல ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருக்கலாம். இப்போ அலோபேஷியா ஏரியேட்டா இருக்கிற ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தைராய்டு டிஸார்டர்ஸ் இருக்கலாம், அதுவும் ஆட்டோ இம்யூனாக இருக்கலாம். ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் எப்போவுமே ஒன்று மட்டும் இருக்காது, பல ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் சேர்ந்து இருக்கும். ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா பல ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் ஏன் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அது ஒரு அறிகுறி, ஒரு முக்கியமான அறிகுறி. ஒரு இம்யூனலாஜிக்கல் சிஸ்டம், நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டத்தில் ஏதோ ஒரு கோளாறு ஏற்படுது, அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு, இயற்கை நமக்கு அறிவுறுத்துது. ஸோ அதை இந்த மாதிரிலாம் கண்டதையும் தடவி அதை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது.